நேஷனல் எக்ஸர்விஸ்மென்ட் பார்ட்டியின் சார்பாக நிறுவன தலைவர் லைன் டாக்டர் சுரேஷ் பாபு ஆகிய நான் இன்று கோயம்புத்தூர் மாநகர ஆட்சியாளர் அலுவலகத்தில் எக்கனாமிக்கல் அஃபென்ஸ் விங்கில் ஒரு புகார் கொடுக்க வந்திருக்கிறேன். இந்த புகார் என்னன்னா, பல்வேறு நிதி நிறுவனங்கள் மூலமாக முன்னாள் இராணுவர்களும் பொதுமக்களும் அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது கடந்த 2 ஆண்டுகளாக ஒவ்வொரு மாவட்டந்தோறும் புகார்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். புகார் கொடுத்து இது வரைக்கும் 2 முறை அவரை ஏமாற்றிய நபரை கைது பண்ணியிருக்காங்க. ஒரு நிறுவனத்தின் ஒரு முதலாளியை யூனிக் எக்ஸ்போர்ட், யூனியர் காயின், ஆருத்ரா, ப்ரொவிடன்ஸ், ஐஎஃப்எஸ் இது போன்ற பல்வேறு நிதி நிறுவனங்கள் இது மாதிரி துவங்கி பொதுமக்களுடைய பணத்தை ஆசை வார்த்தைகள் கூறி 1 லட்ச ரூபா கொடுத்தா 1,80,000 கொடுக்குறன்ற மாதிரி பேசி பல்வேறு நிதி நிறுவனங்கள் பொதுமக்களை ஏமாற்றி வருகிறார்கள். இது கடந்த ஒரு 4 ஆண்டுகளாக அதிகரித்து கொண்டே இருக்கிற வெவ்வேறு பேரில் வெவ்வேறு வெவ்வேறு மாவட்டங்களில் இது மாதிரி மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வருஷம் நடத்திட்டு அதை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இவங்க புகார் கொடுக்க போனாலும் இது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. கடந்த வாரம் கூட தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு ஆலோசனை கூட்டம் இது சம்பந்தம் நடத்தியிருக்காரு. நடத்தி இது வரைக்கும் எந்த பயனும் இல்லை என்பதை நான் மீண்டும் முதலமைச்சர் அவருக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இது நாங்கள் 2022 அக்டோபர் மாதத்துலேருந்து இந்த போராட்டத்தை கையில் எடுத்துருக்குறோம். இது வரைக்கும் எந்த ஒரு தீர்வும் கிடைக்கல. இப்போ இவங்களோட அரசு முடிய போகுதுன்றதுனால திமுக இதுக்கு ஆர்வம் காட்டுறதா நான் நினைக்கிறேன். பட் இதுக்கான வெளிப்படைத்தன்மை இது வரைக்கும் எங்கேயும் அவங்க கிடைக்கல. இதில் 3000 கோடி பாதிக்கப்பட்டவங்களும் 40,000 பொதுமக்கள் இருக்காங்க. இதில் நிறைய லீடர்ஸ் இருக்காங்க. எந்த லீடர்ஸும் இது வரைக்கும் கைது பண்ணலை. இது ஒரு டிஎஸ்பி, ஈரோடு டிஎஸ்பி, அவர் பேர் என்னங்க, ரவிக்குமார். ஈரோடு டிஎஸ்பி மிஸ்டர் ரவிக்குமார் ஏமாத்தின எல்லா கம்பெனியும் கூப்பிட்டு ஒரு வட்டமேசை மாநாடு நடத்தியிருக்காரு. மாநாடு நடத்திட்டு ஒரு 60 lakhs கம்பெனி 60 கோடிக்கு ஒரு 60 crores ஒரு புகார் கொடுத்துருக்காங்க. அவங்க 20 கோடி கொடுக்குறதா சொல்கிறாங்க. நீங்கள் அது நான் 10 கோடி சேர்த்து 30 கோடியாக வாங்கி கொடுக்குறேன், இதோடு நீங்கள் புகாரை வாபஸ் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணியிருக்காரு இஓடபிள்யூ டிஎஸ்பி ஈரோட்டில் ரவிக்குமார் அவர்கள். ஆகவே இந்த ஏமாற்றப்பட்ட நிதி நிறுவன மோசடியாளர்கள் மீது உரிய வழக்குகள் பதிவு செய்து கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதையும், இனிமேல் இது போன்ற நிதி நிறுவனங்கள் நடத்துபவர்களுக்கும் உரிமை வழங்கக்கூடாது என்பதையும், இவர்களை ஏமாற்றியவர்கள் மீது இரும்பு கரம் கூட ஒடுக்க வேண்டும் என்பதையும் நான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் தமிழ்நாடு தலைமை டிஜிபி அவர்களுக்கும் நான் கோரிக்கை வைக்கிறேன். இதில் ஏறத்தாழ ஒரு 60% பேர் முன்னாள் இராணுவர்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒவ்வொருவரும் 20 வருஷம், 25 வருஷம், 30 வருஷம் இராணுவத்தில் சேவை செஞ்சு ஓய்வு பெற்று வரும்போது அவங்க வெளியில் என்ன நடக்குதுன்றது தெரியாது. 18-19 வயசில் இராணுவத்துக்கு போயிட்டாங்கன்னா 50 வயசில் 55 வயசில் இராணுவத்தில் ஓய்வு பெற்று வராங்க.